குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் திருச்சி பிஆர்எம். சென்னை வெர்சஸ் திருச்சி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க சென்னை. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிக் பாஸ் சரண், நான் செகண்ட்ஸில் ராகுல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண கட்டர் போடக்கூடிய பவுலர் பரத் வந்திருக்காங்க. அருண் வைக்கிறது மேட்சோட முதல் பந்து தூக்கி போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. மெயின் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் ராம்கி வராங்க. செகண்ட் பால் ராம்கி பிடிக்க முதல் பந்து விட்டு தட்ட முயற்சி. தேர்ட் பால் பரத் டு ராம்கி. பவுலர் கிட்டையே போயிருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்லாவே தூக்கி போட்டுக்காரு. நல்லாவே டேர்னும் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. லைனுக்குள்ளே வந்துருக்கிட்டாங்க. இதுவும் டாட்டு. அவரோட கடைசி பந்து ஐயோ நல்லா டர்ன் ஆகிருக்கு. விக்கெட்டுக்கான அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் நல்லா போட்டு போயிருக்காருங்க. முதல் ஓவர் விக்கெட் மேடன் ஓவர் பை பரத். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு தினேஷ். அவரோட முதல் பந்து ஸ்டிக்கில் பட்டுருச்சு. பிச்சாவது பாலுக்கு போக பார்த்தாரு. குத்தி உள்ளே வந்துருச்சு பந்து. கூகுளி ஸ்டார்டிங்கே கூகுளி போட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தமிழ். செகண்ட் பால் தினேஷ் தமிழ் பிடிக்கிற முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேப்பில் போயிருக்கு. நல்லா போட்டிருக்காருங்க. கம்ஃபர்டபுளாக ஆட ஓடலை. சிங்கிள். தேர்ட் பால் ராம்கி ஸ்டிக்கில் லோட்டாஸ் க்ளோஸாக ஓடுறாங்க. ஃபோர்த் பால் தமிழ் ஸ்டிக்கில் ஐயோ ஸ்டம்ப் லைன்லேருந்து வெளில எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நேருக்கு நேராக பவுலரை தாண்டி போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மச் நீடட் பவுண்ட்ரி பிஆர்எம்க்கு. லாஸ்ட் பால் பாக்கி இருக்கு இந்த ஓவர். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. பேட்டில் ஆடிருக்காங்க. ஐயோ ஆல்மோஸ்ட் கேரிடுங்க. ஹைட்டான ஃபீல்டர் பரத்துக்கிட்ட போயிடுச்சு. சிங்கிள் மாதிரிருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் பவர் பிளே முடிவில் 2 விக்கெட் விட்டு 7 ரன் ஆடிருக்காங்க பிஆர்எம். அடுத்த ஒரு பரத் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. தமிழ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்ட்டாக போட்டார். ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாங்க. ஸ்விட்ச் ஹிட்டு பெருசாக யாருமே ஆடலன்னு பார்த்தா ஸ்விட்ச் ஹிட்டில் மறக்கூடிய முதல் 4 நம்ம எடுத்த வரைக்கும் தூக்கி போட்டுக்காரு. பாடியில் பட்டிருக்கு. ஸ்வீட் ஷாட்டுக்கான முயற்சி. பரத் டு தமிழ். ஓய்யோ சூப்பர் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் இதை யாராலையும் பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விலக்கி வச்சுருந்தாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் ராம்கி ஸ்ட்ரைக்கில் டவுன் விக்கெட்டு போனாங்க. சூப்பராக போடுறாருங்க. ஓவரோட கடைசி பந்து வெயிட் பண்ணார். ப்ளேஸ் பண்ணார். டபுள் எடுப்பாங்கன்னு தோணுது. எஸ் டபுள். 3 ஓவர் முடிவில் 14 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பிஆர்எம். நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காங்க. தமிழ் ஸ்டிக்கில் முதல் பந்து ஸ்லாட்டுக்கு வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக பேட் விட்டாங்க. 3 ஃபீல்டர் ஷார்ட்லேருந்து ஃபீல்டர் பீட் பண்ணி போயிருக்கு. ஸோ பெருசாக வரல. பட் சிங்கிளோட செய்தாங்க. செகண்ட் பால் சூர்யா டு ராம்கி. வெயிட் பண்ணாங்க. க்ளோஸ் டு த பாடி வச்சுக்கிட்டு சிங்கிள். விக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணில் ரன் அவுட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவானார். அதை யூஸ் பண்ணி அடிச்சிட்டாரு பவுலரே போய். சூர்யா டு தமிழ். ஷார்ட் ஆச்சு. ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. டாப் பேஜில் ஹுக்காக மாறிச்சு. ஆளே இல்லாத பக்கம் டபுள். அடுத்த பந்து ஷார்ட் கேப்பை ப்ளேஸ் பண்ணார். ஃபாஸ்ட்டாக போய்டுன்னு தோணுது. சேஸை விட்டுறலான்னு சொல்லுவேன். கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் அடுத்த பவுண்ட்ரி தமிழ் அவர் கையிலேருந்து. ஸோ பிஆர்எம்முக்கு தேவையான ரன்னை கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்க்க முடியுது. அவுட் சைட் லெக்கில் வந்த பந்து இங்கிட்டும் ஆள் கிடையாது. எங்கெல்லாம் ஆள் அங்கிட்டலாம் அடிச்சிட்ருக்காரு. பவுண்ட்ரி லைன்ட்டாக தடுத்துட்டாருங்க அங்கே பரத் ஃபீல்டர். 3 ரன் ஓடிருக்காங்க. சரி நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ் போன பால் வெளியே ரீபந்த பால். இந்த ஓவரோட கடைசி பந்து நின்று ஸ்லோவாக போட்டாருங்க. லெக் சைடு தான் போக பார்த்தாங்க. டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாரு. 4 ஓவர் முடிவில் 25 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பிஆர்எம். நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் லெக் கட்டர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்லா ஸ்டாப்புங்க. வேறு மாதிரி ஸ்டாப்பு. விக்கெட் கீப்பர் வந்து செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. பேட்டில் பட்டிருக்கு. ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு பந்து. இந்த தடவை பிடிக்க முடியாதோன்னு தோணுது. பிடிக்க முடியலங்க. ரோட்டுக்கே போயிடுச்சு. அடுத்த பவுண்ட்ரி. ஏகப்பட்ட பவுண்ட்ரி பார்க்க முடியுது இன்றைக்கி தமிழ் அவர் கையிலேருந்து.
அடுத்த பந்து ஒருத்தர் தான் வைடு போயிருக்குமோ, நல்ல டர்ன் ஆன மாதிரி இருந்துருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைடில் ஏறி போய் நின்ட்டார். ஒருத்த பால் லாரன்ஸ் ஸ்ட்ரைக்கில் கீப்பர் கைவசம் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. லாரன்ஸ் தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறாங்க ரன் அவுட் மூலியமாக. லாஸ்ட் ஓவரில் சுவிட்ச் ஹிட்டு பட்டிருக்குங்க, இதுவும் பட்டிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிடும் தோணுது. பவுண்ட்ரி அந்த இடத்துல போடக்கூடிய அடுத்த பவுண்ட்ரி, ஒன்லி பவுண்ட்ரி ஹிட்டிங் தான். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த வந்து கிரிக்கெட் பால் வைடு போயிடுச்சு. ரீபால் டாஸ் பால் கீப்பர் மேலே பட்டிருக்கு. ஃபாஸ்ட்டாக ஓடி சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. லாஸ்ட் பால் ஓவரில் தினேஷ் ஓவரில் ஐயோ எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போடலை. இதையும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க. 5 ஓவர் முடிவில் 4 விக்கெட் விட்டு 38 ஆடி இருக்காங்க திருச்சி பிஆர்எம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பிரசாந்த் வந்திருக்காங்க. முதல் பந்து ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. ஐயோ நிற்க வச்சு ஓடி இருக்கலாம். நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. ரன் அவுட் முடியும். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கு நியூ பேட்ஸ்மேன் மயில். செகண்ட் பால் மயில் பிடிக்கிற முதல் பந்து பேட்டில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கையில் பட்டு தெரிச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக ஹரி ஓடினா மட்டும்தான் அந்த ரன். நல்லா ஓடி இருக்காருங்க. டபுள் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் பிரசாந்த்க்கு மயில். ஐயோ காலில் பட்டிருக்கு. இறங்கி போய் ஆட பார்த்தாங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க லெக் பையில். ஃபோர்த்து பால் ஐயோ பின்னாடி பிச்சுட்டு போயிருக்கு. ஐட்டிங் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. மச்சி நீட்ட 4 வேஸ்ட் ஹைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. கேம் சேஞ்சிங் நோ பாலாக இருக்க போது. ப்ளஸ் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 5 ரன் இந்த பந்தில் மட்டுமே. இந்த பந்து ஃப்ரீ ஹிட் வேறு ஆகுது. ஃப்ரீ ஹிட் பால் நேராக தூக்கி காலில் லெக் பையில் சிங்கிள் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் மூவ் ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணார். ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு. பவுண்ட்ரி போயிடும்னு தோணுது. எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. மயில் கையிலேருந்து முதல் 4 இந்த டோர்னமெண்ட்டில். சிக்னிஃபிகண்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். டார்கெட் டிசைடிங் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லா போட்டிருக்காருங்க. சிறப்பாக போட்டிருக்காரு. டீப்லேருந்து வரணும் தினேஷ். அதை யூஸ் பண்ணி டபுள். விக்கெட்டை பற்றி யோசிக்காமல் அடுத்த ரன்னுக்கான முயற்சி வச்சு ஓடி இருக்கலாம். வைக்காமல் ஓடிட்டாங்க. 2 ரன் ப்ளஸ் ரன் அவுட். இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் திருச்சி பிஆர்எம் அடித்த ஸ்கோர் 53. 54 இப்போ தேவை 36 பந்தில். இந்த மேட்ச்சில் எர்லியராக விக்கெட் விட்டதுக்கு அப்புறமா புல் பேக் பண்ணி தமிழில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அதன் காரணமாக ஒரு 54 டார்கெட் டிஃபெண்டபிள் டார்கெட்னு சொல்லுவேன். பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. குவார்ட்டர் ஃபைனல் சென்னைக்கா திருச்சிக்கான்னு பார்ப்போம். சேஞ்ச் இன் ஓப்பனிங் பேர் யாசின் மற்றும் மணி வந்திருக்காங்க. சென்னையோட ஓப்பனிங் பேரில் சேஸுக்காக மணி ஸ்டேக்லையும் யாசின் நான் ஸ்டேக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண ரெய்னா கௌதம் ஓவர் வைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட முயற்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கிட் ஆகி வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணார். டாட் பால். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ஸ்டெம்ப்லேயே வச்சாங்க. ஊற்றி ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போய் இருக்கிறதுக்கிட்டே போயிடுச்சு. கடைசியில் சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓப்பனிங் மிஷன் யாஷின். நெக்ஸ்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் பிஃபோர்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. கீப்பர் வந்து முட்டிச்சு. டாட் பால். நடந்த அடுத்த பந்து சிங்கிள் மாதிரி இருக்கு. போன பால் வைடு 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. ரீபால் பால். லாஸ்ட் 2 மோர் இன்சைட் எட்ஜ் டிராக் ஆன்ல விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் விக்கி வராங்க. அவரோட கடைசி பந்து பாக்கி இருக்கு. காற்று கலைஞ்சி வந்துச்சு. கையில் வந்து கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க. மகேஷ் டு விக்கி. இவரோட முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. விளக்கியே போட்டார். ஃபுல்லர் பந்து ஸ்டிக் டு ஸ்டிக் சொருவ பார்த்துருக்காங்க. கீழே இருக்காய் அவர்கிட்ட பேருக்கு சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் யாசின் ஸ்டெக்கில் நேரில் ஃபீல்டர் பிடிச்சா அடிச்சிருவாங்க. ஐயோ பட் சிங்கிள். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் 3 அவுட் சைட் ஆஃபில் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். ஃபாஸ்ட்டாக போய்டும் பந்து சொல்லுவேன். அங்கே விரட்டி போயும் பிடிக்க முடியல. பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. மகேஷ் டு விக்கி. ஸ்லோவர் ஒன் சூப்பராக போட்டாருங்க. லாஸ்ட் மூவ் யாசின் ஸ்டெக்கில் எக்ஸ்ட்ரா பேஸ் கையிலே போயிருக்கு. நல்ல டேக்கனாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பட்சம் பிரசாந்த் வராங்க. சென்னை டீமோட பேக் போன்னு சொல்லலாம். அவரோட கடைசி பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பேட் எடுக்க டைம் கொடுக்காம போட்டார். டாட் பால். ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடியல. 13 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். பவர் பிளே முடிச்சு அடுத்த ஓவர் ஆம்கி வந்திருக்காங்க. முதல் பந்து விக்கி ஸ்டெக்கில் லோட்டாஸ். லாங் ஆஃபில் தமிழ் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க அவரை. சிங்கிள். செகண்ட் பால் பிரசாந்த் ஸ்டெக்கில்
ஸ்லாட் இருந்துச்சு. பேட் ஃபர்ஸ்ட்டு பாடி செகண்டு சிங்கிளாக மாற்றிக்கிட்டாங்க. தட் பால் நல்ல யார்கர், அவரே தடுத்துட்டாருங்க. டோக்ரஸிங் யார்கர் பார்க்க முடியுது. போன பால் வெளியே ரீபால் அந்த பால் விக்கி அவுட் சைட் ஆஃபில், அங்கே ஆளே கிடையாது, தூக்கி விட்டுருக்காரு. பட் பவுண்ட்ரி விடாமல் தடுக்க முடியும். எஸ், ரெய்னா கௌதம் போயிட்டாரு. டபுள் எடுத்திருக்காங்க. த்ரோ இங்கே ஃபாஸ்ட்டாக வரும், அதன் காரணமாக டபுள் மட்டும்தான். லாஸ்ட் 2 more. சூப்பர் டெலிவரிங்க. ஒயிலேனுக்குள்ளே ஒயிலேனை உரசி போட்டார். அவரோட கடைசி பந்து இங்கேயே நின்றுச்சு. காட்டன் போல் எடுத்தா நல்ல விக்கெட்டுங்க. 3 ஓவர் முடிவில் 3 விக்கெட் விட்டு 18 ஆடி இருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஓவர் போட மகேஷ் வந்திருக்காங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். பேஸ்கால் உள்ளே வந்திருக்குட்டாங்க. கிட்டதுக்கு அப்புறமா காற்று கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால் அதே இடங்க துரத்தி அது ஒயிலேனை உரசி யாருக்கான முயற்சி. பிக் பாஸ் சரண் அங்கே ஃபீல்டிங் பார்க்க சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத். போன பால் வெளியே ரீபால் அந்த பால். பரத் ஸ்ட்ரைக்கில் லோட்டாஸ் பெரிய ரீஜனுக்கு போயிருக்கு, ஆனால் விலகியும் போயிருக்கு. 6 போயிடுச்சு. வெளில பார்த்து 6 கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து நகர்ந்து போறாரு. ஸ்லோ ஓவர் 1 ஸ்டார்டில் இருந்த வந்து மாட்டிக்கிச்சிங்க. பேக் டு பேக் 2 6. போன பால் வைடு பைல் ஒரு சிங்கிள் எடுத்தாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேராக போயிருக்காரு. தரையோட போயிருக்கு. குத்தி திரும்பி ஃபீல்டர் இருக்க பக்கமே போச்சு. சிங்கிள். லாஸ்ட் பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸ்லாட்ஸில் இருந்துச்சு, தரையோட போயிருக்கு. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ஸ்கோரு சென்னை ஃப்ரெண்ட்ஸு. அடுத்த ஓவர் ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஓவர் வைக்கிலேருந்து முதல் பந்து பரத் ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மயில்கிட்ட போயிருக்கு. பேக்கப் கால் கிடையாது, தெளிவாக எடுக்கணும், எடுத்திருக்காங்க. டபுள் ஓடி இருக்காரு. தெறிக்க ஓடி இருக்காரு. செகண்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டார். பேட்டில் ஆடிட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 2க்கான சான்ஸ் விட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது நல்லா ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. த்ரோ பெட்டராக வந்திருக்கு. பால் ரியல் ஷாட்டுக்கான முயற்சியில் விக்கெட் விடுறாங்க. விக்கெட் விடக்கூடாத நேரத்தில் விக்கெட் விட்டுருக்காங்க. இங்கே பிரசாந்தோட விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் சூர்யா வராங்க. சூர்யா பிடிக்கிற முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. லைனுக்குள்ளே வந்துருங்கிட்டாங்க. டாட் பால். ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. பிடிச்சிட்டாருங்க. கில்லர் கையில் போய் விழுந்துருக்கு. ஸோ நின்று ஆடி கொடுத்துட்ருக்காரு பரத். அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேனா ஃபைஸ். முக்கியமான பந்து, மேட்ச் பால்னு சொல்லுவேன். கடைசி பந்து இந்த ஓவரில். நேருக்கு நேராக ஏந்திருக்காரு. சரண் இருக்காரு. அங்கே கேட்ச் டேக்கன். அங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. வெளில பார்த்தே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸே கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ராஜா வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 15 தேவை. பரத் ஸ்ட்ரைக்கில் இந்த மேன் இன் ஃபார்ம் ஸ்ட்ரைக்கில் ஓவர் வைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். கொஞ்சம் ஷார்ட் 5 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு ஷார்ட் கவர்ஸ் ஓடலை. டாட் பால் பேக் டு பேக் 2 வைட்டலான டாட்டு ராஜா அவர் கையிலேருந்து. போன பால் வைடு ரீபால் இந்த பால். 14 தேவை. மினிமம் 4 பந்தில் மடக்கி அடிக்க முயற்சி. கைக்கு ஒரு கேட்சிங் பயிற்சி. அங்கே ராகுலுக்கு விக்கெட்டு. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட்டு. சென்னை காய் வேலையை காட்டிட்டு போயிட்டாருங்க. மேட்சுக்குள்ளே உசுரை கொண்டாந்ததே அவர் தான். விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்களுடைய நியூ பேட்ஸ்மேன் தெறிக்க விட்டாருங்க. உடம்பு ஓட்டி போட்டாங்க. ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ் வராங்க. லீகலாக 2 பால் போட்டால் மேட்சை முடிச்சிருவாங்க. லாஸ்ட் 2 more 14 தேவை. நல்ல யாருக்கார் பேட்டில் ஆடி இருக்காங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் வினோத். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. சரியாக அப்பாடில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தடுத்துட்டாங்க. டாட் பால் போட்டு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க. டோட்டலாகவே 6 பாலுக்கு 15 தேவைன்ன போது நியூ பவுலராக வந்தார் ராஜா. 2 விட்டு கொடுத்து விக்கெட் வேற அள்ளி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் திருச்சி பிஆர்எம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.